So hello friends, welcome to yet another video. Section 1 உடைய last video, அதாவது interfaces in Power BI. நம்ம Power BI application open பண்ணதும் நமக்கு என்னெல்லாம் components இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோக்கு அடுத்து வரது எல்லாமே செக்ஷன் 2ல இருந்து பார்க்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய டேட்டா மாடலிங், DAX functions, AI tools எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம் எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த காம்பனன்ட் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் வந்து பவர் பிஐல எந்த ஒரு இல்லாம ஈஸியா வர்க் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பிஐ அல்லது இன்டர்ஃபேசஸ் ஆஃப் பவர் பிஐ என்னங்கறத டீடைலா பார்த்தறலாம். சோ மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல இருக்க மாதிரியே எல்லா காம்போனன்ட்ஸும் இங்க அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டேப், அதாவது மெனு டேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோம், இன்சர்ட், மாடலிங், வியூ, ஆப்டிமைஸ் அண்ட் ஹெல்ப். ஸோ இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக எல்லா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்லையுமே இருக்கும். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா, சப்போஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து கம்பல்சரி இருக்கும் அது பை டிஃபால்ட்டாகவே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெனுவுக்கு கீழேயும் இந்த ரிப்பன் பேன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ரிப்பன் பேன்ல என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலவெண்டான ஒரு வேல்யூஸ், இப்போ ஹோம் பேஜ்னா அதுக்கு உண்டானது இருக்கும். ஸோ இன்சர்ட் போனோம்னா இன்சர்ட்டுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கோ அது இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்சர்ட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சர்டன் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு விஷுவல் இன்சர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ட்ரீஸ், சார்ட், இமேஜஸ் இது எல்லாமே வந்து இன்சர்ட்ல வரும். மாடலிங்னா டேட்டா மாடலிங்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அது எல்லாமே இருக்கும். அண்ட் அகைன் த சேம் வியூவில் வந்துட்டு நம்ம லே அவுட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலரான பிளேஸ் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரிப்பன் ஏரியா. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற அடுத்த பேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு 5 ஃபங்க்ஷன். ஸோ இந்த லாஸ்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிவியூ ஃபியூச்சர்ஸ். இது நம்ம எனேபிள் பண்ணா மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணதுனால இது எனக்கு வந்திருக்கு. பட் பை டிஃபால்ட்டா நமக்கு வந்து ஸோ இந்த 3 தான் பை டிஃபால்ட்டா நமக்கு அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்துட்டு ரிப்போர்ட் மாடல் ஆர் கேன்வாஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்டையர் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஜ் வர்றதுக்கு நமக்கு தேவையா இருக்கிறது தான் வந்துட்டு இந்த வியூ, ரிப்போர்ட் வியூ அல்லது கேன்வாஸ் வியூ. அடுத்து ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு டேட்டா வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த ஆப்ஷனாக கிளிக் பண்ணி போகிறப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லிங்க் பண்ணி வச்சுக்கிற டேட்டாவை இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்து மூணாவதாக இருக்கிறது வந்துட்டு மாடல் வியூ. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் அல்லது கார்டினாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை இந்த பர்டிகுலர் வியூவில் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த 3 தான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். எகைன் நான் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட், இது வந்து ப்ரிவியூ ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூடிஎஃப்னு சொல்லுவாங்க, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதாவது மல்டிபிளாக ரிப்பீட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷனை எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒரே டாக்ஸை மல்டிபிள் டைம்ஸ் எனேபிள் யூஸ் பண்ணாமல் ஒரே ஃபங்க்ஷன் மூலமா அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற எனேபிள் பண்ணுறதுக்காக இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. டிஎம்டிஎல்ங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் டாக்ஸ் query தான். ஸோ ரொம்ப டீப்பாக அதுக்குள்ள போக வேண்டாம். நமக்கு தெரிய வேண்டியது இந்த 3 வியூஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பேஜோட கீழே இருக்கக்கூடிய பேஜ் டேப். இப்போ நான் வந்து பேஜ் 1ல் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பேஜ் டேப் இருக்குது. அண்ட் இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து 2 வியூ இருக்கும். ஒன்று வந்து டெஸ்க்டாப் வியூ, பை டிஃபால்ட்டாக நமக்கு வந்து டெஸ்க்டாப் வியூ தான் இருக்கும். அடுத்து வந்து மொபைல் வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வியூ. நம்ம வந்து ரிப்போர்ட்டை ஒன்ஸ் சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொபைலையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணதான் இந்த மொபைல் வியூ. பட் நம்ம நார்மலாக வந்துட்டு மேக்ஸிமம் டெஸ்க்டாப் தான் பண்ணுவோம். மொபைல் வியூ எல்லாமே வந்து ரேரஸ்ட் டு த ரேராக தான் நமக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் வரும். ரொம்ப டீப்பாக அதில் போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்க வேணாம். பேசிக்காக இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் ஸ்பேன், அதாவது இந்த பர்டிகுலர் வியூ. இதில் வந்துட்டு ஒரு 30 சார்ட் ப்ளஸ் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் வேல்யூஸ் எடுத்து போடுறோம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து விசிபிள் ஆயிடும். நம்ம செலக்ட் பண்ணுற சார்ட்டுக்கு உண்டான வேல்யூஸ் என்ன இங்கே கொடுக்குறோங்கிறது இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நமக்கு லொக்கேட் ஆகிடும். ஸோ இது வந்து விஷுவலைசேஷன்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா அல்லது ஃபீல்ட்ஸ் காம்பனன்ட் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு டேபிள் எடுத்து உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், சப்போஸ் ஒரு எக்ஸல் ஃபீல்டு எடுத்து வைக்கிறோம், ஒரு சீக்வல் query எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காலம் வேல்யூஸ் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து டேட்டா ஃபீல்டு. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னா நம்மளுடைய ஃபில்டர்ஸ் பெயின்.
ரொம்பவே முக்கியமானது. இது ஏகப்பட்ட இடத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ்னு ஒன்று, ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ்னு ஒன்று. ஸோ இந்த ரெண்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் ஒன்றில் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ரிப்போர்ட்டுக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அதை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கும். ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ் அப்படின்னா இப்போ ஒரு வேளை ஒரு 5-6 பேஜ் இருக்குது அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கண்டிஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், எனக்கு இந்தியா டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வேணும். பட் எனக்கு கொடுத்துருக்க டேட்டா செட்டில் எல்லா கண்ட்ரிஸுமே இருக்குது. சப்போஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது, இந்தியா, பாகிஸ்தான், சைனா அண்ட் ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே இருக்குது. எனக்கு இந்தியா மட்டும் வேணும்னு நினச்சேன்னா இந்த பேஜில் மட்டும் பார்க்கணும்னு நினச்சேன்னா இந்தியா கொடுத்துக்கலாம். எனக்கு என்டையர் ரிப்போர்ட்டே வந்து இந்தியா மட்டும் வேணும்னு நினைக்கிறப்போ ஃபில்டர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு இந்தியான்னு செலக்ட் பண்ணுறப்போ எனக்கு அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாகவே இந்தியா டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபில்டர்ஸ் பேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான யூஐ தான். என்னென்ன இடத்துக்கு எது தேவையோ அந்த ஆப்ஷன் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெனு டேப், ரெண்டாவது வந்து இந்த இடத்து பேர் வந்து ரிப்பன். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு 3 வியூ பை டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது ரிப்போர்ட் ஆர் கேன்வாஸ் வியூ, டேட்டா வியூ, டேட்டா மாடல் வியூ அண்ட் கீழே வந்துட்டு நம்ம வந்து டெஸ்க்டாப் வியூவில் கிரியேட் பண்ணுறோமா மொபைல் வியூவில் கிரியேட் பண்ணுறோமா கூடான ஒரு ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஜ் டேப், நம்ம எத்தனை பேஜ் வச்சுருக்கோமோ அத்தனை பேஜையும் நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அடுத்து விஷுவலைசேஷன்ஸ் டேப், இங்கே வந்து விஷுவல், அதாவது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சார்ட்டு ஆல்ரெடி பை டிஃபால்ட் ஒரு சார்ட்டுக்கு மேலே இருக்கும். அது போக நீங்கள் அடிஷனலாக வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சைனிங் இன் நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட நம்ம எடுத்து உள்ள யூஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டம் விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா வியூ, இந்த இடத்துல வந்து ஃபீல்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குமோ அங்கேருந்து வரக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய காலம் வேல்யூஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஃபில்டர்ஸ் வியூ, இங்கே தான் வந்துட்டு நம்ம கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி டேட்டா வேல்யூஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் ஆஃப் யூஐ இன் பவர் பிஐ. பவர் பிஐ நம்ம ஓப்பன் பண்ணது நம்ம எங்கே நேவிகேட் பண்ண போகிறோம், எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம ரிப்பனில் ஸ்டார்ட் பண்ணி எதெல்லாம் நமக்கு தேவையோ ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். பட் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. செக்ஷன் 2 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். டேட்டாவை எப்படி உள்ளே கொண்டு வரதுலேருந்து டேட்டா மாடலிங் பண்ணது எல்லாமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from me. Bye.